வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த ஏசி ரூமில் இருந்தால் நம்ம சைனஸ் பிரச்சனை அதிகமாகுமா, இல்லை அது ஏசி ரூமில் இருக்கிறதுனால வேற காது மூக்கு தொண்டையில் வேற என்ன பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நார்மலாக ஒரு ஏசி எப்படி வேலை செய்யுதுங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற ஏர் கண்டிஷனிங் என்ன பண்ணுன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற காற்றை எடுத்து அது கம்ப்ரஸருக்குள்ளே போய் அந்த காற்றுல இருக்கிற அந்த சூடான சூடை எடுத்துட்டு அதை சில்லாக்கி உள்ளே அடப்போம். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸர்லேருந்து வெளியே வர காற்று நல்லா சூடாக வெளியே வரும். அது மட்டும் இல்லை, ஏசிலேருந்து இன்னொரு விஷயமும் வெளியே வரும். அது என்னது? தண்ணி. ஸோ இந்த தண்ணி எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஹியூமிடிட்டி, ஈரத்தன்மை, அந்த ஈரப்பதத்தை தான் அந்த ஏசி வெளியே எடுத்துருது. அந்த ஏசி ஒர்க் ஆகும்போது நம்மளுக்கு அந்த காற்றுல இருக்கிற சூடு, அது இல்லாமல் அந்த ஹியூமிடிட்டி ரெண்டையுமே அது வெளியே எடுத்துருது. ஸோ இப்போ நம்ம முன்னாடியே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் நம்மளுக்கு இந்த ஹியூமிடிட்டி இல்லை இந்த ஈரத்தன்மைங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. இப்போது ஆல்ரெடியே ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் சைனஸ் பிரச்சனை இருக்குது, இல்லை சளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஏசி ரூமில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த நார்மலாக இருக்க மூக்கில் இருக்கக்கூடிய இந்த மியூக்கஸ்ங்கிறது இந்த சளி மாதிரி தின்னாக இருக்கக்கூடிய அது போயிடும், ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மியூக்கஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணுறோம், அப்போ பல பாக்டீரியா இல்லை வைரஸ் மூக்குக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, அந்த ஈரத்தன்மையில் அந்த மியூக்கஸ் அது எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிட்டு அது அப்படியே மூக்குக்கு பின்னாடி கொண்டு போய் நம்ம தொண்டையில் போய் அதை நம்ம முழுங்கிடுவோம். அப்போ முழுங்கிட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே அது போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வயிற்றில் இருக்கிற அசிடிக் இதில் அது செத்துரும். பட் இதே இந்த மியூக்கஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த பாக்டீரியாவும் வைரஸும் நம்ம மூக்குக்குள்ளே சைனஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை காதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் அது அதிகப்படுத்திடும். ஸோ ஏற்கனவே சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களோ, இல்லை ஏற்கனவே இந்த ஆஸ்மா இல்லை வீசிங் மற்ற வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு, இல்லை ஆல்ரெடி காதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னால் அவங்க அதிக நேரம் ஏசி ரூமில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன டாக்டர், நாங்கள் ஏசி ரூம்லேயே இருக்கக்கூடாதா, இந்த வெயிலில் எப்படி தான் நாங்கள் இருக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும். ஓகே, இன்றைக்கி ஏசிங்கிறது நம்மளுக்கு ஒரு லக்ஸுரி அப்படிங்கிறது போய் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு நெசசிட்டிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஏன்னா நம்மளே பார்த்துட்டோம், இப்போது இந்த ஹீட் வேவில் கிட்டத்தட்ட சில பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 50 டிகிரிகளாக வெயில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏசியை ஒரு கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர், ரொம்ப கூலிங்கில் வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கூலிங் வைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த காற்றுல இருக்க ஹியூமிடிட்டியை அது கம்ப்ளீட்டாகவே ஏசி எடுத்துரும். அது கூல் ஏர் உள்ளே கொண்டு வரணும்னா அந்த காற்றுல இருக்கிற ஹீட்டையும் ஹியூமிடிட்டியும் மொத்தமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும், விச் இஸ் நாட் வெரி குட். ஓகே, அப்புறம் வேறு என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் பெட் சைடில் ஒரு ஹியூமிடிஃபையர் மாதிரி வைக்கலாம். ஸோ ஹியூமிடிஃபையர் வைக்கும்போது அது கொஞ்சம் காற்றுல இருக்க ஹியூமிடிட்டியை ரெஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் நீங்கள் படுக்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏசி காற்று முகத்தில் படுற மாதிரி கண்டிப்பாக படுக்காதீங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே நம்ம காது மூக்கு தொண்டையில் வரக்கூடிய பாதிப்பு நம்மளால் குறைச்சிட முடியும். தேங்க்யூ.